ولا تكتموا الشهادة ومن يكتمها فإنه عاصم قلبه صدق الله مولانا العلي. மேலான அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா ஒரு கூட்டு வாழ்க்கையை இவ்வுலகத்திலே நமக்கு அமைத்து கொடுத்திருக்கிறான். தனி மனிதர்களாக நாம் இருக்கிறோம், ஒரு சமூகமாக ஒருங்கமைத்திருக்கிறோம். சமூகமாக நாம் இருக்கிற போது அங்கே நிர்வாகம் என்பது வருகிறது. நன்மைகளை சமூகத்திற்கு செய்வதற்காக வேண்டி இப்படிப்பட்ட அமைப்புகள் நமக்கு உண்டு. 2 வகையான இமாமத்தை அல்லாஹ் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கொடுத்தார். ஒன்று பள்ளிவாசலிலே இமாமாக இருந்து மக்களுக்கு நற்போதனைகள் வழங்குகிற ஒரு இமாமத்து. 2வது ஒரு இமாமத்து இருக்கிறது, மக்களை ஆட்சி அதிகாரம் செய்து அவர்களுடைய தேவைகளை நிறைவு செய்து மக்களை ஒரு சட்டத்துக்கு கீழே ஒன்றுபடுத்தி வைக்கின்ற ஒரு அரசியல் ரீதியான ஒரு இமாமத்து. இமாமனால 2 சேர்ந்தது தான். அந்த இமாமத்து சின்ன இமாமத்து, ஒரு பெரிய இமாமத்து என்று நாம் சொல்லலாம். ரசூலுல்லாஹ்வுக்கு பிறகு வந்த எல்லா சஹாபிகளும் ஹலீஃபாக்களாக வந்த அத்தனை பேருமே 2 பணிகளை செய்தார்கள். அந்த மஸ்ஜிதின் இமாமாக இருப்பார்கள். மஸ்ஜித் நபவியில் அவங்க தான் இமாம். அதுவும் தலைமைத்துவம். இன்னொரு தலைமைத்துவம் இருந்தது, ஆட்சி அதிகாரத்திலே உள்ள தலைமைத்துவம். அந்த 2மே சேர்ந்தது தான் இஸ்லாம். நீண்ட பாரம்பரியத்திற்கு சொந்தம் நம்முடைய அரசியலுடைய வரலாறுகள். ரசூலுல்லாஹ்வுடைய காலத்திற்கு பிறகு கலீஃபாக்களின் காலம், அவர்களும் ஆட்சி அதிகாரத்தில் இருந்தார்கள். கலீஃபாக்களுடைய காலம் முடிகின்ற போது அப்பாசிய கலீஃபாக்கள்னு கொஞ்சம் பேர், உமையாக்கள் கலீஃபாக்கள்னு கொஞ்சம் பேர், இப்படியெல்லாம் தொடர்ந்து அரசு நிர்வாகங்களை செய்து கொண்டே இருந்தவர்கள். இன்றைக்கு அந்த அரசியல் என்ற ஒரு வார்த்தையே நமக்கு இன்றைக்கு அலர்ஜியாகி இருக்கிறது. அரசியல்னால் நமக்கு எதுக்குப்பா, அது ஒரு சாக்கடைப்பா அப்படின்னு சொல்லி ஒதுங்கிடுவோம். பொதுநல தொண்டு சார்ந்த சிந்தனைகள் சமுதாயத்துக்கு தேவை இல்லையா? ஒரு கட்டத்தில் அது அரசியல் ஒதுக்கப்பட வேண்டியது என்று எல்லோரும் ஒதுங்கிவிட்டால் அதனுடைய பாதிப்புகள் எல்லோரையும் வந்து சேரும். இந்த சாக்கடை அடைச்சிருச்சு, சாக்கடைன்னு விட்டுட்டா அதை சரி செய்கின்ற பணியை எடுக்காமல் விட்டால் அது அடைப்பு ஏற்பட்டு அது நிமிர்ந்து வீடுகளுக்குள்ளே வந்து பூர ஆரம்பிச்சிடும். அப்போ அந்த பாதிப்பை சரியாக செய்யணும், இல்லாமல் இருக்கணும்னா என்ன செய்யணும்னா, நல்லவர்கள் நீதவான்கள் அந்த அரசியலில் ஈடுபட வேண்டும். அதை சுத்தப்படுத்தணும். முறையாக எப்படி அதை கையாள வேண்டுமோ அப்படி செய்யணும். ஒரு நீதிக்கு ஒரு உமர் என்ற ஒரு ஆட்சி உலகத்தில் பாராட்டுகிறார்களா இல்லையா? காந்தி இடத்துல கேட்டார்கள், இந்திய விடுதலைக்கு பிறகு இந்தியாவில் எப்படிப்பட்ட ஆட்சி வரணும்னு நினைக்கிறீங்கன்னா, ஹலீஃபா உமரின் ஆட்சி போல் இங்கே வரணும்னு சொன்னாங்க. இப்போ ஆட்சிக்கு இலக்கணமே ஒரு உமர் ரலியல்லாஹு அவர்கள் முன்னிறுத்தப்படுகின்ற போது அதுபோன்ற ஒரு நீதவான ஆட்சியை நாம் சமுதாயத்திற்கு தருவதற்காக வேண்டியாவது சமுதாயத்துக்குள்ளே வர வேண்டும். எல்லோரும் ஒதுங்கி விட்டார்கள் என்று சொன்னால் அது பொது கடமை அல்லவா? அல் முஸ்லிமு மிஃப்தாஹுல் ஹைர். ஒரு முஸ்லிம் ஹைர்களுக்கு திறவுகோலாக இருக்க வேண்டும். அல் முஃமினுல் கவி ஹைர். பலம் சார்ந்த ஒரு முஃமின் அவன் சிறந்த மனிதன் பலகீனமான ஒரு மூமினை விட என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். இதுவெல்லாம் இது போன்ற விஷயங்களில் நாம் ஈடுபட்டு அவைகளை மிக நேர்த்தியாக அதை நடத்தப்பட வேண்டும் என்கின்ற எண்ணம் வேண்டும். அநீதம் வருகிறது, எல்லோரும் கண்டுகொள்ளாமல் விட்டுவிடுகிறார்கள். நமக்கு என்னவோ நடக்கட்டும், என்ன வேணால் எது வேண்டுமானால் நடந்து விட்டு போகட்டும், நமக்கு என்ன என்கின்ற இந்த எண்ணம் இருக்கிறதே அது இஸ்லாம் கண்டிக்கிறது. எல்லாம் சேர்ந்து ஒரே போங்கில் இருந்துட்டாங்கனாக்கா அது தண்டனை எல்லாருக்கும் வந்துடும். ஒரு ஊரை அழிக்குமாறு அல்லாஹ் உத்தரவிட்டான். இந்த மலக்குகள்லாம் வந்தாங்க, அழிக்க சொல்கிறீங்கன்னா ஒரு ஆபித் ஒருத்தர் இருக்கார், அவரு 24 மணி நேரம் வணங்கிக்கிட்டு ஒரே தொழுகையில் இருக்கார், அவரும் சேர்த்து தான் ஊரை புரட்டி போட்டுறதா கீழே? ஊரை அழிக்க வந்த மலக்கு அல்லாட்ட கேட்டாங்களாம் இப்படி.
ஆமாம் எல்லாரையும் சேர்ந்து அவரையும் சேர்த்தே அழிச்சிருங்க, ஏன்னா இந்த மாதிரி மக்கள்கிட்ட அநியாயம் நடக்குது, இவருக்கு ஒரு முகசுளிப்பு கூட வரல, இது இப்படி நடக்குதுன்னு ஒரு கொஞ்சம் கூட வேதனைப்பட மாட்டுறார். அவர் ரூட்டு வேறு, தொழுகை நோம்புன்னு அப்படியே இருக்குதே ஒழிய இந்த சமுதாயத்தின் பிரச்சனையை எப்படி சரி செய்யலாம்னு அவருக்கு ஒரு கோபமாவது வரணும்ல, குறைஞ்சபட்ச அளவு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஒரு தீம் அப்படியே நடந்துக்கிட்டே இருக்குது, என்ன செய்யணும்? முதல்ல யுகைர் எதிகி, கையை வச்சு அடித்து திருத்தி எதையாவது பண்ணுங்க. கையை அவர்களுடைய பலம் குறைந்தவர், அப்போ என்ன செய்யறது? பபில் லிசானிஹி, பேசட்டும், எல்லாத்தையும் அதை பற்றி எடுத்து சொல்லட்டும், இந்த அனிதம் போகிற வரை அவர் பேசிக்கொண்டே இருக்கட்டும், நாக்கில் முயற்சி எடுக்கட்டும்னாங்க. அதுக்கு அவருக்கு முடியல, என்ன செய்யறது? ஒபி கல்பிஹி, மனசுலையாவது வெறுக்கட்டும். இது என்னைக்கு திருந்தும்? இந்த சூழல் என்றைக்கு மாற்றப்படும்? இப்படி ஒரு சூழலில் நாடு போய் கொண்டிருக்கிறதே, இதற்கு ஏதாவது ஒரு விடி வரணும். இந்த மாதிரி எண்ணமாவது இருக்கட்டும். ஒரு தப்பு நடக்கிற போது இந்த எண்ணமாவது வரணுமா? எதுவுமே சம்பந்தம் இல்லை என்று நாம் விட்டு விடுகின்ற போது அதில் எல்லோரும் குற்றவாளிகளாக ஆக்கப்படும். இன்றைக்கு சூழல் அப்படித்தான் இருக்கிறது. ஒரு தவறு பப்ளிக்காக நடக்குது, ஒரு ஆட்சி, ஒரு சூழல், ஒரு வேகமாக ஒரு மாற்றமான சூழலில் இருக்கிறது. இன்றைக்கு SIRஐ வைத்துக் கொள்ளுங்களேன், அதனுடைய கெடுதிகள் என்ன, அதன் விளைவுகள் என்ன, எதை நோக்கி இது நம்மை நகர்த்துகிறது, இதன் நோக்கம் எப்படிப்பட்டது எல்லாம் தெரியும். ஆனால் அதை எப்படி நாம் கையாள வேண்டும், சமுதாயத்தை எப்படி விழிப்புணர்வு ஊட்டி அதை நாம் நிறைவுபடுத்த வேண்டும் என்கின்ற எண்ண ஓட்டம் என்பது ரொம்ப குறைவாக இருக்கிறது. பல ஊர்களில் அந்த ஃபார்முகள் கொண்டு போய் தரப்படலை அப்படின்னு, முழுசாக போய் சேரலை, ரிட்டன் போய் அது கொடுக்கப்படலை, வந்து வாங்குபவர்களும் அதை வாங்கவில்லை. இப்படியெல்லாம் பல்வேறு சூழல்கள் இருக்கிற போது ஒரு சமுதாயத்திற்கு ஒரு தவறான ஒரு வழிகாட்டுதல் இங்கே நடத்தப்பட்டு விடக்கூடாது என்கின்ற எண்ண உணர்வுகள் நமக்கு தேவைப்படுகிறது. வணக்க வழிபாடுகள் ஒரு புறம் இருக்கின்ற அதே நேரத்தில் சமூகம் சார்ந்த சிந்தனைகளும் மார்க்கம் சார்ந்தது தான் என்கின்ற எண்ணம் நமக்கு தேவை. குர்ஆன்லையும் ஹதீஸ்லையும் அந்த எண்ண உணர்வுகள் சொல்லப்பட்டிருக்கிறது. அவர்கள் எவ்வளவுதான் வழிபாடுகளில் இருந்து கொண்டே இருக்கிறார்கள், ஆனால் சமூகத்தினுடைய சூழல்களை, அதனுடைய தீமைகளை தடுக்க முற்படுவதில்லை, சமூகத்தின் ஒழுங்கை மாற்றுவதற்கு அவர்கள் முற்படுவதில்லை. அது வேறு இது வேறுன்னு நினைக்கிறார். அல்லாஹ் அப்படி சொல்லவில்லை, இரண்டையும் சேர்த்து பார்க்கணும். உங்கள் வணக்க வழிபாடுகளே சமுதாயத்தின் சீர்திருத்தத்தை நோக்கி உங்களை நகர்த்தணும். தன்னளவில் மட்டும் வணக்கசாலிகளாய், தன்னளவில் மட்டும் தீன்தாரிகளாய், தன்னோடு மார்க்கத்தை வைத்து கொண்டிருப்பதற்கு பெயர் மார்க்கம் அல்ல. தன் மார்க்கத்தினுடைய பிரதிபலிப்பு என்ன செய்யணும்னா சமுதாயத்தின் பக்கமும் வரணும், சமுதாயத்தை ஒழுங்குபடுத்துகின்ற சிந்தனை வரணும். சமூகம்னா இஸ்லாமிய சமூகம்ன்ற மனித சமூகத்தின் நலவுக்காக, நன்மைக்காக வேண்டி நம்முடைய சிந்தனைகள் திரும்ப வேண்டும் என்பது ஒட்டுமொத்த ஒரு கோட்பாடாக அது இருக்கிறது. எனவே நற்காரியங்களிலே, நற்பணிகளிலே, சமூக தொண்டுகளிலே, சமூக சேவைகளிலே நம்மை ஈடுபடுத்தி கொள்ளுகின்ற பண்புகளை வளர்த்து கொள்ள வேண்டும். முடியுமானால் அது அரசியல் களங்களாக இருந்தாலும் அதில் நாம் பங்காற்றி சில பணிகளை செய்ய வேண்டியது இருக்கிறது. அது பேசப்படுவது அரசியல் என்றிருந்தாலும் அது சமூகத்திற்கு அது பயன் தரும் என்று சொன்னால் அந்த அரசியலும் வரவேற்கப்பட வேண்டியதுதான் என்பது இன்றைக்கு இருக்கக்கூடிய ஒரு சூழலாக இருக்கின்றன. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நன்மையான காரியங்களை தொடர்ந்து செய்வதற்கும் அவற்றில் ஈடுபடுவதற்குமான நல்ல தௌஃபீக்கை நல்குவானாக. சுப்ஹானல்லாஹ்.